ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படிப்பட்ட சூப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மூட்டு வலி, கை கால் எலும்பு வலிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ரிலீவ் பண்ணுற மாதிரி முடக்கத்தான் கீரை வச்சு சூப்பு நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முடக்கத்தான் கீரையை முடக்கு ப்ளஸ் அத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முடக்கு வலியை வந்து இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான இந்த முடக்கத்தான் கீரை வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். கிராமங்கள்லாம் வயல்களில் கிடைக்கும். ஒரு ஃப்ரீயாக ஒரு இடம் வந்து எம்டி கிரவுண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கீரை வந்து வளர்ந்து வரும். அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இது சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் முடக்கத்தான் கீரை. இதை வந்து நம்ம அந்த இலைகளை மட்டும், அதாவது கீரை பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கையிலே வந்து கிள்ளி கிள்ளி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் அது வந்து எடுக்கக்கூடியது. ரொம்ப வந்து மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நிறைய நார்ச்சத்து, கீரைகளே வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதில் இந்த முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்கும். ஒரு படியில் ஏற முடியாது, ஸ்பீடு நடக்க முடியாது. அப்போ வந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போகும்போதே வந்து அப்படி கால் அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி மூட்டு வலிலாம் இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை அது ஒரு சூப்பாவோ, இல்லைனா அது ஒரு பொரியலாவோ, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தோசையாவோ செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ரசம் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது சாப்பிட்றது எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் நம்ம உடம்புல வந்து இதோட சத்துக்கள் வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு இருக்கிற அந்த வலியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நிவாரணம் வந்து இந்த கீரை வந்து கொடுக்கும். இப்போ இந்த கீரை இந்த மாதிரி நல்லா கிள்ளி கிள்ளி எடுத்துக்கலாம். எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த கீரையை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குக்கரை எடுத்து நான் வச்ச என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்க்குறேன். அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்து நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா அந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கீரை வந்து நம்ம கீரையை குட்டி குட்டியாக எடுத்து ஆஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் கையிலே வந்து கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். இது கையிலே கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம கிள்ளிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூட நம்ம அடுத்து என்னென்ன பொருட்கள் சேர்த்து ஒரு சூப்பாக ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை 2-3 பகுதியாக வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2யுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் இந்த சூப்புக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 2 பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூளும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான நம்ம சூப்பு வந்து ஃபஸ்ட்டே வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாமல் பாதி அளவுக்கு டேஸ்ட் இருக்கிற மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அதே மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது. தக்காளிலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் அந்த கீரை கூட நம்ம சேர்த்து சூப்பாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சு இதை நான் வந்து ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் மட்டும் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க, நார்மல் பாத்திரத்துலையுமே நம்ம வைக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ 3 விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே நம்ம சேர்த்துருந்தது எல்லாமே வெந்து நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாகிடுச்சு. அதாவது வெந்து மகந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மற்ற இருந்துச்சுன்னா நல்லா கடைஞ்சிக்கோங்க. இல்லைனா தண்ணியை இருத்துட்டு அந்த ஒரு குழிக்கரண்டி வச்சு கூட நல்லா அந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி பூண்டெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். வெந்திருக்கும், அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வேறு பவுலில் மாற்றிட்டு சூடாக சாப்பிட வேண்டியதான். இதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்து தாளித்து எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எண்ணெய் சேர்க்காமல் இதை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடும்போது மட்டும் வெதுவெதுப்பான சூட்டில் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லாயிருக்கும். மூட்டு வலியெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் 2 தடவைங்கிற போது 2-3 வாரம் எடுத்துக்கிட்டாலே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி இது மற்ற எல்லாருமே இது சாப்பிட்லாம். பெரியவங்க மட்டும் தான் சாப்பிட்ணும் கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சத்தான ஒரு கீரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சூப் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான சூப்பெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பு நிறைய பிடிக்கிறவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியா ரெசிபீஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த மாதிரி ரெசிபீஸ் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.